அருள்மணிங்க சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. அருள்மணிங்க சார், மைக் ஆன் பண்ணிக்க. சார் ஓகேவா? ஓகே. ஸ்லைட் ஓகேவா? சார் ஓகேவா? கேக்குதா? கிளியர் சார். ஓகே சார். why ROH method is essential in clinical practice? அப்ப நீங்க ஃப்ரெஷ் BHMS இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்ல பிகினிங்ல எந்த மெத்தட், நிறைய மெத்தட் நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டென்டியன் மெத்தட்ல இருந்து அப்ப அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டென்டியன், ரோவர் கோடினஸ் மெத்தட், அதுக்கப்புறம் பத்தக்கு நிறைய மெத்தட் வந்து அந்த ரெபோர்ட்டரி யூஸ் பண்ற விதம் சரி, அந்த எவல்யூஷனும் சரி. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார், கொஞ்சம் சவுண்டா. ஓகேவா சார்? ஆன்ஷியன்ட் டயத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து எவல்யூஷன் இருந்தாலும் இப்ப ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து இப்ப மாடர்ன் மெத்தட் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு தான் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு வந்து எது எசென்சியல், அதாவது ஒரு செமினார், நிறைய செமினார்ஸ் நம்ம அட்டன் பண்றோம். அந்த செமினார்ஸ்ல அட்டன் பண்ணதுக்கு பிற்பாடு எவ்வளவு நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்றோம் அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியம், கண்டிப்பா முக்கியம். ஏன்னா ஒரு 20-30 செமினார் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல எந்த ஒரு கேஸுக்குமே அதை நீங்க அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி தான் இருக்கும். அப்ப உங்களுடைய கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ல உங்களால எதை வந்து அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கறத ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா தியரிட்டிக்கலா எவ்வளவு செமினார்ஸ் வேணாலும் நடத்தலாம், பிராக்டிக்கலா அந்த செமினார் முடிச்சுட்டு போய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்ப ROH மெத்தட் அப்படிங்கிறது ரீடிஸ்கவரி ஆஃப் ஹோமியோபதி. நிறைய மெத்தட் இருக்கு, இது ஒரு மெத்தடா அப்படின்னு ஒரு நினைக்க வேண்டாம், மாடர்ன் மெத்தட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மேக்சிமம் கேசஸ் ஆஃப் சக்சஸ், இப்ப நீங்க புதுசா வந்தாலும் சரி, ஏற்கனவே ROH மெத்தட் தெரிஞ்சாலும் சரி, உங்களுடைய டே டு டே பிராக்டிஸ்ல கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும் 80 to 90% வந்து ROH மெத்தட்ல தான் வந்து பேஷண்ட் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஒரு டீப்பர் சென்சேஷன் லெவல்லையோ இல்ல டீப் ப்ரோபிங் ஆஃப் கேஸ் டேக்கிங்ல அந்த லெவல்ல ஒரு பேஷண்டோட மனநிலை இல்லை. இது வந்து காமன் மைண்ட் செட். ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில இருந்து வந்து சிட்டி சைட்ல இருந்தாலும் சரி, யாருமே வந்து அவ்வளோ டிஸ்கிரிப்டிவா சொல்லக்கூடிய விஷயத்துல இல்லை. ஹோமியோபதியை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய காமன் வெர்ஷனை தான் உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த காமன் வெர்ஷன்ல இருந்து நீங்க ரூப்ரிக்கை கன்வெர்ட் பண்ணி எடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். டீப் கேஸ் டேக்கிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டீப் கேஸ் டேக்கிங் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு கேஸ் பெர்ஃபார்மா ஒரு 10 பக்கம் 15 பக்கம் இருக்கும். அதை ஃபுல்லா எடுத்துட்டு ஃபுல்லா 1 மணி நேரம் எடுத்துட்டு அதுல வந்து 1 மணி நேரம் எடுத்ததுக்கு பிற்பாடு என்ன மருந்து கொடுக்குறதுன்னு நம்ம எழுதுனதே திருப்பி பார்க்கறதுக்கே டைம் இருக்கு. அப்ப வாட் இஸ் தி எசென்ஷியல் இன் கிளினிக்கல் பிராக்டிஸ்? ROH மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன் எசென்ஷியல் அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா ஒரு கேஸ் 5 நிமிஷம் தான். ஆக்டிவ் கேஸ் டேக்கிங், பேசிவ் கேஸ் டேக்கிங் ரெண்டு இருக்கு. கேஸ் டேக்கிங்ல பேசிவ் கேஸ் டேக்கிங்னா பேஷண்ட் வந்து உட்கார்ந்தது வரைக்கும் நீங்க எதுவும் கேள்வி கேட்காம பேஷண்ட்டை அலோவ் பண்ணீங்க அப்படின்னாலே 5 நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆக்டிவ் கேஸ் டேக்கிங் நீங்க என்ன பண்ணுது அப்படிங்கிறது, அது கேஸ் டேக்கிங் இருக்கு. கேஸ் டேக்கிங் நம்ம செஷன்ல நம்ம சொல்லுவோம். வித்தின் 5 மினிட்ஸ்ல கேஸ் முடிஞ்சிடும். அது மட்டும் கிடையாது, அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 5 மினிட்ஸ் சொல்றேன்னா 2 நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சிருக்கு. அந்த கேஸ்ல நம்ம வீடியோவாவே நான் காட்டுறேன், எப்படி எடுத்துருக்கோம், எவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படிங்கிறது காட்டுவோம். வர செஷன்ல பார்ப்போம். 5 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. எல்லா கேஸ் இல்ல, மேக்ஸிமம் ஒரு 50% கேஸ் 5 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். வித்தின் 5 மினிட்ஸ்ல ஒரு மருந்து எடுத்து அவர் வாயில போட்டுட்டு நீங்க போய் எஸ்எல் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். வேற எந்த மெத்தட்லயுமே இந்த ஃபாஸ்ட் ரெமெடியல் ஆக்ஷன்ங்கிறது நீங்க பார்க்க முடியாது, வேற எந்த மெத்தட்ல இருந்தாலும். ஏன் அப்படின்னா அந்த மென்டல் ஸ்டேட் இமீடியட்டா பேலன்ஸ் ஆகி
எந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுதோ, எந்த ஸ்பாட்ல உள்ள அந்த ஃபீலிங் அவன் சொல்றானோ அதுல வந்து கண்டிப்பா ஒரு ரிலீஃப் கண்டிப்பா நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆயிடும். அப்ப 5 நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சிடும். வித்தின் 5 மினிட்ஸ்ல நீங்க போய் மருந்து எடுக்கிறதுக்கு வரதுக்குள்ளேயே மருந்தோட 2 ஆக்ஷன் இருக்கு. ஒன்னு பிரைமரி ஆக்ஷன், அதாவது பிரைமரி ஆக்ஷன்ல 2 ஆக்ஷன் வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன்ங்கிறது மருந்து கொடுத்த உடனே குறையிறது, நெகட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது மருந்து கொடுத்த உடனே கொஞ்சம் அக்ரவேட் ஆகி உடனே குறைஞ்சிடும். இந்த கிளாசிக்கல்ல அதிகமாகிற மாதிரி அவ்வளவு அதிகமாகி அப்படி குறையாது, உடனே அதிகமாகி அப்படியே குறைஞ்சிடும். அப்ப வித்தின் 5 மினிட்ஸ்ல உங்களுடைய கேஸை முடிக்க தெரியும். எல்லா கேஸையும் லென்த் ஃபார்மேட்ல நீங்க எடுக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு கேஸை 5 நிமிஷத்துலயும் முடிக்க தெரியணும், 1 ஹவர்லயும் அந்த கேஸை எடுக்க தெரியணும். ஏன்னா ஒரு கேஸ் எடுக்கிறது மட்டும்தான் கேஸ் டேக்கிங்ல ஒரு பாதி ஆஃப் கியூங்கிறாங்க. கேஸ் டேக்கிங்ல தான் பிரச்சனை இருக்குது ஒழிய ரூப்ரிக் செலக்ஷன், ரூப்ரிக் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ரூப்ரிக் வந்து படிக்க படிக்க நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ரூப்ரிக் இன்டர்பிரேஷனும் அதே மாதிரி நீங்க புதுசா கத்துக்க போறீங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை. கேஸ் டேக்கிங் கரெக்டா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறமேல ரூப்ரிக் செலக்ஷன்ங்கிறதுல நீங்க வந்து அதை பத்தி யோசிக்க தேவை கிடையாது. ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரையல் பண்ண வந்துடும். அப்ப இந்த ஒரு மெத்தட்ல மட்டும்தான் 5 நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சு வித்தின் 5 மினிட்ஸ்ல அதோட பாசிட்டிவ் ஆக்ஷனை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஒரு கேஸ்க்கு சல்ஃபர் அப்படின்னா மருந்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துல சல்ஃபரை போட்டுட்டு ஒரு ஒரு பெயின் ஹெட்ஏக்லயே வராது, அப்ப அக்யூட் சஃபர் கிரானிக் கேஸ் தான் அக்யூட் சஃபரிங்ல வராதுன்னு வச்சுங்க. ஒரு நீ பெயினே இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இருக்கு அப்படின்னா மருந்தை கொடுத்துட்டு ஒரு எஸ்எல் எடுத்துட்டு வரதுக்குள்ளே அதோட ஆக்ஷன் தெரிஞ்சிடும். அப்ப ஆன் த ஸ்பாட் நீங்க அதை மருந்தோட ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. இது வந்து கிளாசிக்கல்லையோ இல்லை வேற எந்த, ஏன்னா எல்லா அப்ரோச்சும் நான் பண்ணி பார்த்ததுனால சொல்றேன், எந்த அப்ரோச்லயுமே இவ்வளோ ரெமிடியல் ஃபாஸ்ட் ஆக்ஷன் கிடையாது. அப்ப உங்களோட வேலை என்ன அப்படின்னா மருந்து சரியான வேலை செய்யுது அப்படின்னு நீங்க அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபாலோ அப்புங்கிறது அங்கேயே முடிஞ்சு போயிடுது. ஃபாலோ அப்பே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அப்படியே வரீங்களா, என்ன நடக்குது, செகண்ட் ரியாக்ஷன்ல என்ன, எலிமினேஷன் என்ன நடந்திருக்கா, அசிமுலேஷன் என்ன நடந்திருக்கா அப்படிங்கிற கேட்கறது தான் உங்களுடைய வேலையோடைய. மருந்தை மாத்துறதுங்கிறது வேலை கிடையாது. ஏன்னா நீங்க மருந்தோட ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலயே அந்த மருந்து கன்ஃபார்ம். அப்போ செகண்ட் ரியாக்ஷன் வந்து ப்ராசஸை வாட்ச் பண்ணிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் அப்ரோச். நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் விட்டுருக்கீங்களா? ஆமா சார். நீங்க அந்த கம்ப்யூட்டர் ஆடியோவை கட் பண்ணீங்கன்னா தான் ஸ்கிரீன் வரும். ஸ்கிரீன் இல்லையா? ஓ, கம்ப்யூட்டர் ஆடியோ போட்டுட்டேன். இந்த மாதிரி சாய் வாசின்னு சொல்லி இருக்குது யாருங்க? சார் ஓகேவா? வரல. சாய் வாசிங்கிறது யாரு? சவுண்ட் தான் சார் வருது. ஷேரிங் வரல, கம்ப்யூட்டர் சவுண்ட் மட்டும் தான் வருது. சாய் வாசின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கு, யாருன்னு கேட்டேன். சாய் வாசிங்கிறது யாரு? பேர் சொல்லுங்க சார். அது வந்து ஸ்ரீனிவாசன் சார். அவர் கனெக்ட் பண்ண முடியலன்னு இந்த போன்ல வந்திருக்காரு சார். ஓகே ஓகே ஓகே. சார் நீங்க இந்த ஷேரிங்ல போய் சைடுல வந்து ஒரு மேல வந்து 3 புள்ளி இருக்கும், இல்ல 3 இருக்கும், அதுல கம்ப்யூட்டர் ஆடியோ எடுத்து விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் சவுண்ட் வருது. ஏன்னா பவர் பாயிண்ட்ல சவுண்ட் வச்சு போட்டுருக்கேன். இல்ல சார், நீங்க அதை எடுத்து விட்டீங்கனாலே ஆடியோ எடுத்துக்கிடுது சார்.
5 மினிட்ஸ்ல அந்த கேஸ் ஓகேவா சார்? ஓகே. ஓகே, வித்தின் 5 மினிட்ஸ்ல அந்த கேஸ் வந்து பேசிவ் கேஸ் டேக்கிங்லேயே நீங்க முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு அந்த மருந்தோட ஆக்ஷனை ஒரு 10 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அப்ப அடுத்த வேலை என்னன்னா ஃபாலோ அப் உங்களுக்கு ஈஸி. மருந்தை மாற்ற வேண்டிய தேவையில்லை. 1 or 2 மந்த்துக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் அசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷனை ப்ராசஸை வாட்ச் பண்றது உங்களுடைய வேலை. இவ்வளவு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது வேற எந்த அப்ரோச்லயுமே கிடையாது. இவ்வளவு சிம்பிளிசிட்டிங்கிறது ஏன்னா கிளாசிக்கல் அப்ரோச்லயும் சரி வேற எந்த அப்ரோச்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய டோட்டாலிட்டி ஃபார்மேஷன் எல்லாத்துலயுமே வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா மோஸ்ட் காமன் செட் ஆஃப் பேஷண்டோட மனநிலை மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு பேஷண்ட்டும் டைரக்டா உங்கள்கிட்ட வந்து வர்றது கிடையாது. ஒரு அலோபதிக் மெடிசன் எடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட வராங்க. இப்போ டைரக்டா வரதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ வந்து தைராய்டுக்கு ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், சுகருக்கு ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், ஒரு சிம்பிளான ப்ராப்ளத்துக்கு ஒரு முழங்கால் வலிக்கு தான் உங்கள்கிட்ட வர போறாங்க. இப்போ டைரக்டா தைராய்டும் டயபெட்டிக்குமே டைரக்டா வர இல்னஸ் வந்து ரொம்ப கம்மி, இல்லைன்னு சொல்ல கம்மி. ஆனா மேக்சிமம் வந்து அலோபதி மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு சப்போர்ட்டிவா உங்க மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற வேற மனநிலையில தான் வராங்க. அப்ப நீங்க தைராய்டு மெடிசனு டயபெட்டிக் உண்டான மெடிசனு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லா சிம்டமும் மாஸ்க் ஆயிடும், எல்லா சிம்டமும் சப்ரஷன் ஆயிடும். அப்ப எல்லா சிம்டமும் சப்ரஷன் ஆக இருக்கிறப்ப எப்படி உங்களால டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ங்கிறது எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு 4-5 விசிட் ஆகும். கண்டிப்பா ஒரு ஹோல் பிக்சரும் கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களால முடியவே முடியாது. அப்ப காமன் மைண்ட் செட் ஆஃப் பேஷண்ட் என்ன இருக்கு அப்படின்னா சாதாரண பிரச்சனைக்கு தான் உங்களை வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. டைரக்டா தைராய்டு ப்ராப்ளமே வந்தாலும் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேலு உங்க மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மேக்சிமம் வருவாங்களே ஒழிய டைரக்டா வர்றதுங்கிறது கம்மி. அதே மாதிரி பேஷண்டோடைய பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்டை சொல்றதுக்கு தான் பேஷண்ட் விரும்புவாங்களே ஒழிய பேஷண்டோட மனநிலை அவங்க என்ன வந்தாங்களோ அவங்களுடைய பிரசன்டிங் சிம்டத்தை சொல்றதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க ஒழிய மற்ற கதை நீங்க சொல்ற வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுடைய தெர்மல் ஸ்டேட் இதை வந்து நீங்க அவர் கேட்டீங்க அப்படின்னாலும் இதை சொல்லக்கூடிய மனநிலையில மேக்சிமம் பேஷண்ட் இல்லை. 1 or 2 கேசஸ் இருக்கலாம். பட் மேக்சிமம் மனநிலை வந்து அவங்க என்ன துயரர் என்ன சஃபரிங் வந்திருக்காங்களோ நீங்க அப்படியே நீங்க சுவிட்சை போட்டீங்கன்னா அந்த சிம்டம் மட்டும்தான் வரும். அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா அந்த சிம்டத்துக்கு உண்டான மீட்டை ரீட் பண்ணி அதை வந்து ரூப்ரிக்கல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி அந்த மொழியை ரூப்ரிக்கா கன்வெர்ட் பண்ணி மெடிசன் கொடுத்தோம்னாலே போதும். நீங்க ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா கேஸுக்கும் தேவை கிடையாது. எல்லா கேஸுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க 1 மணி நேரம் கேஸ் எடுத்தாலும் சில டைம் பாத்தீங்கன்னா 1 hour முடிஞ்சதுக்கு பிற்பாடு இந்த வாட் இஸ் டு பி கியூர்ட் இந்த டிசீஸ் தெரியாது. ஃபுல்லா எழுதிருப்பீங்க, அதுக்கப்புறமா எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுங்கிறது தெரியாது. இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ங்கிறது இந்த டோட்டல் ஃபோல் பிக்சரும் அரைவாகணும் அப்படிங்கிறது அரைவானதுக்கு பிற்பாடும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது தெர்மல் கவர் ஆகும், பாதி இது கவர் ஆயிருக்காது. ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாஸ்பரஸா இருக்கும், சல்ஃபரா இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால என்ன பேஷண்ட் என்ன காரணத்துக்காக வரணும் அதை தான் அவன் சொல்றதுக்கான விரும்புவானே ஒழிய உங்களுடைய ஃபுல் கேஸ் டேக்கிங்கும் நீங்க வந்து ப்ரோ பண்ணி கேட்கறதுக்கான அந்த மனநிலை அவன் சொல்லக்கூடிய மனநிலையில இல்லை. அப்போ வந்து இது வந்து ஆர்ஓஹெச் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கிளினிக்கல் பிராக்டிஸ்ல எசென்ஷியல். ஹோல் லென்த்தி கேஸ் டேக்கிங்கிறது நம்ம பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்களுக்கு தெரியும். ஃபுல் ஹோல் ஒரு 20 பக்கம் கூட இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்க பிறந்ததுல இருந்து தேவையில்லாத இது எல்லாம் தேவைதான். பட் வந்து பிரிஸ்கிரிப்ஷனுக்கு தேவையா அப்படிங்கிறது தெரியல. டே டு டே பிராக்டிஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகும்னு தெரியல. ஹோல் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இருக்கும். பிசிக்கல் ஜெனரல், மென்டல் ஜெனரல் எல்லாம் இருக்கும். எல்லாம் பிக்சர் ஃபார்ம் பண்ணியும் கடைசியில எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை மறுபடியும் நீங்க புரட்டி மறுபடியும் அனலைஸ் பண்ணி அப்புறம் பேஷண்ட்டை 2 நாள் கழிச்சு வர சொல்லி அதுக்கப்புறமேல ஒர்க் அவுட் பண்ணி மருந்து கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஒரு சில கேஸ் ஒர்க் ஆகும், ஒரு சில கேஸ் ஒர்க் ஆகாது. அப்ப ஒரு கேஸை வந்து ஒரு 5 நிமிஷத்துலயும் ஒரு கேஸ் எடுக்க தெரியணும். ஒரு கேஸை வந்து ஹோல் லென்த் ஆகும், அது சரியாகலைன்னா எடுக்க தெரியும். அப்ப விச் இஸ் எசென்ஷியல் அப்படின்னா ஒரு கேஸை ஈஸியா எடுக்க தெரியறது தான் கண்டிப்பா முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த பிஹெச்எம்எஸ் முடிச்சதுக்கு பிற்பாடு, ஏன்னா பிஹெச்எம்எஸ் முடிச்சதுக்கு பிற்பாடு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவு அதாவது கிளாசிக்கலா ஒரு மெடிசன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் வந்து சிம்பிளிசிட்டிலேருந்து போல, ஏன்னா மோஸ்ட் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து அதுக்கப்புறமேலு அந்த கேஸ் டேக்கிங் ஃபுல்லா 1 மணி நேரம் எல்லா கேஸுக்கும் 1 மணி நேரம் எடுத்து 1 hour ஃபுல்லா ஹோல் ஹிஸ்டரி அனலைஸ் பண்ணதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, பேஷண்ட்
எந்த சிம்டத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறான் அப்படிங்கிறது நிறைய சமயத்தில் தெரியாது. அப்ப வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் கேசி அப்படிங்கிறது 1 மணி நேரம் முடிஞ்ச பிற்பாடு தெரியறது கிடையாது. அப்ப ஃப்ரெஷ் பிஹெச்எம்எஸ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கேஸ் சிம்பிளா எப்படி மருந்து கொடுக்குறது, பேஷண்டோட வெர்ஷனை எப்படி ரூப்ரிக்கா கன்வெர்ட் பண்ண தெரியணும். இதுதான் மெயின், இதுதான் எசென்ஷியல். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய பிராக்டிஸ்ல அதுக்கப்புறமேல நீங்க வந்து எல்லா அப்ரோச்சும் நீங்க கத்துங்க. ஆனா இந்த அப்ரோச்சுங்கிறது ரொம்ப 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 எசென்ஷியல். பட் இது வந்து மேக்சிமம் வந்து இதுக்கு உண்டான அவேர்னஸ், ஆர்ஓஹெச்ல உண்டான அவேர்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்றப்ப, அதோட ரிசல்ட் நம்ம நேரா பாக்குறப்ப எவ்வளவு அருமையா ரிசல்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறது பாக்குறப்ப அந்த சிம்பிளிசிட்டியான ஒரு அப்ரோச் நிறைய ஃப்ரெஷ் பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்களுக்கு தெரியறது கிடையாது. அது அப்படி தெரிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேல டிராப் பண்ணிடுறாங்க. இது முடியாது அப்படிங்கிற மாதிரி டிராப் பண்ணி அது இன்டெப்த் வரைக்கும் உள்ள போக மாட்டாங்க. அப்ப இது வந்து காமன் மைண்ட் செட் ஆஃப் பேஷண்டோட டே டு டேல பாத்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து லென்த்தா எடுக்கிறது விரும்புறது இல்லை. ஆனா எல்லா பேஷண்ட்டும் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்ன விரும்புவாங்க, உடனே சரியாகும், குயிக் ரிசல்ட் அப்படின்னு தான். அப்ப இந்த ஆர்ஓஹெச்ல பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ்ல நீங்க ரிசல்ட்டும் கொடுத்துட்டு பேஷண்டோட மனநிலை அதுலயும் நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் விசிட்ல உள்ள மனநிலை எப்படி மாறுதா, அந்த மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிற வேலை தான் உங்களுக்கு. அடுத்தது ஃபாலோ அப்ல அசிமுலேஷன் எலிமினேஷன் பார்க்க வேண்டியதுதான். குயிக் ரிலீஃப்ங்கிறது நீங்க அக்யூட் ஸ்டேட்ல வராங்கன்னா கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில உட்கார வச்சீங்க அப்படின்னாலே பேஷண்டோட இருக்கிற சிம்டத்துல ஒரு 10 to 15% கண்டிப்பா ரிலீஃப் இருக்கும். நீங்க சரியான அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹோல் கேஸ் டேக்கிங் எடுக்கிறாங்க. ஃபுல் ஹோல் கேஸ் டேக்கிங் நான் பிகினிங்ல எடுத்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா பிகினிங் கேஸ்ல ஒரு கேஸ் வந்து ஒரு சைனசைட்டிஸ் சார் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு கேஸ் வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வராது. அந்த சைனசைட்டிஸ் கேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஹோல் லென்த் கேஸ் டேக்கிங் எடுக்கிறோம். அவருடைய நம்ம கேஸ் டேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அது ஃபுல் பெர்ஃபார்ம் ஆகும். ஃபுல்லா முடிகிற அளவுக்கு எடுத்து முடிச்சோட பேஷண்ட்டுக்கு என்ன கேட்கறாரு அப்படின்னா, இவ்வளவு டீட்டெயில் எடுத்திருக்கிறீங்கல்ல, இது யார்கிட்டாவது சொல்லி மருந்து வாங்கி அப்புறமேல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. பேஷண்டோட வேர்டை பாருங்க, இவ்வளவு எழுதிருக்கீங்களே, இந்த இந்த எழுதுனதை வேற யாராவது உங்க பெரிய டாக்டர்கிட்ட நீங்க எழுதுனதை சொல்லி மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு உண்டான வெர்ஷனுக்கு என்ன ரூப்ரிக் ஏதாவது முடியுதா? ஹலோ, சரி. நம்ம இவ்வளவு கேஸ் டேக்கிங் எடுக்கிறத நம்ம ஃபுல்லா ஹோல் கேஸ் எடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க பேஷண்டோட வார்த்தை என்ன அப்படின்னா, இவ்வளவு எடுக்கிறீங்களே, இவ்வளவு டீட்டெயில் எழுதுறீங்களே, இதை ஏதாவது நீங்க பெரிய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி Sir, fear persecuted வராது சார். சரி சொல்றேன். சரி ஓகே சொல்றேன் சார். அப்ப பேஷண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம மேல நம்பல அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயமா தெரியுது. அப்ப உடனே என்ன சொல்றாரு பேஷண்ட், அவர் வந்து முஸ்லீம் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால அதே என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் மருந்து வச்சுங்க, நான் போய் இந்த தொழுதுட்டு வந்து மருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. போனவர் தான். நீங்க எடுத்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்த கேஸ் ஷீட் உங்கள்ட்ட இருக்கு. ஆனா பேஷண்டோட மனநிலை பாருங்க, நீங்க எடுத்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, இதெல்லாம் எடுத்தது வேற யாராவது டாக்டர்கிட்ட சொல்லி மருந்து வாங்கி எனக்கு தர போறீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொழுதுட்டு வந்து மருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்பயே தெரியும் அவர் வரமாட்டாரு அப்படின்னு மருந்து எடுத்து வைக்கல. அப்ப என்ன மருந்து கொடுக்கணும், அப்ப அந்த ஸ்டேஜ்ல பிகினிங் தெரியாது. என்ன ரூபிக் சார்? ஹலோ, fear of betrayal, delusion of being betrayed, fear betrayal, escape attempt to ஓடிட்டாரா, எப்படி எஸ்கேப் ஆயிட்டாரா, ரெண்டுத்தையும் போட்டீங்கன்னா ஹையர் செமஸ்டர் அப்ப மீட் பண்ணீங்க சார். அப்ப ஒரு கேஸ 1/2 hour மேல எடுக்கிறதும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, சிம்பிளா முடிக்கிறதும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப காமன் அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க மருந்து எடுக்கணும். கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ்ல
கண்டிப்பா 2 விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் பிராக்டிஸ்னரா கண்டிப்பா வந்து நடத்த முடியும். அந்த உங்களுடைய பிராக்டிஸை வந்து முடியும். ஏன்னா எல்லா கேஸுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வரது கிடையாது. பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கேஸ் உங்களுக்கு வந்த கேஸ் எல்லாமே பிகினிங்ல நியூ கேஸ் தான். அந்த கேஸும் அப்பாயின்மெண்ட் வரணும் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 கேஸ் தான் பார்க்க முடியும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நீங்க பிகினிங்ல வந்து எல்லா கேஸுமே நியூ கேஸ் தான். ஒரு 3 நியூ கேஸ்ல வந்து 2 அக்யூட் இருக்கும், ஒரு கிரானிக் கேஸ் இருக்கும். ஒரு கிரானிக் கேஸ் வந்து ஒரு லென்த்தி எடுத்துக்கலாம். பட் ஒரு அக்யூட் கேஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து நீங்க ஷார்ட்டா முடிக்க தெரியணும், கண்டிப்பா தெரியும். அதுக்கும் நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ்ஃபுல் பிராக்டிஸ்னரா இருக்க முடியாது. அந்த 10 நிமிஷத்துல 3 நியூ கேஸ்க்கு 3 அக்யூட் கேஸ்க்கு மருந்து கொடுத்து ரிசல்ட்டை பார்த்துட்டு போயிடும். அப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் காமனா யூஸ் பண்ற பேஷண்டோட கொலோக்கியல் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, அந்த மொழி இருக்கு பாருங்க, அந்த மொழியை ஒரு ரூப்ரிக்கா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், இந்த ROHல சக்சஸ் பண்ணிடலாம். அப்ப அவங்க வந்தோடனே என்ன அவங்களுடைய பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்டை தான் சொல்ல விரும்புவாங்களே ஒழிய உங்களுடைய கேஸ் ஃபார்மேட்டையும் அவங்கள்ட்ட நீங்க திணிக்க விரும்புனீங்கனாலும் அவங்க சொல்ல விரும்புறது கிடையாது. அவங்க எடுத்தோட உள்ள வந்தோடனே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க என்ன காரணத்துக்காக வந்தானோ அதை தான் முதல்ல சொல்லுவோம். அதை விட்டுட்டு அவங்க நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கேட்கறது எல்லாமே வந்து பாசிவ் ஆக்டிவ் கேஸ் டேக்கிங்க வச்சுங்க, தப்பு இல்லை. பட் வந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த கேஸ் முடியுது அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துல நீங்க கண்டிப்பா முடிச்சிடணும். என்னுடைய கேஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல மேக்சிமம் கேசஸ் ROH மெத்தட்ல தான் முடியும். அப்ப எது வந்து காமனா யூஸ் பண்றோமோ அந்த மெத்தடை முதல்ல கத்துக்கணும். அதுக்கப்புறமே டிஃபிகல்ட் மெத்தட் கத்துங்க. நானும் இப்போ டிஃபிகல்ட் மெத்தட் கத்துருக்கேன். பட் வந்து வித்தின் ஒரு 10% தான் டிஃபிகல்ட் மெத்தடுக்கு போகுது. மேக்சிமம் கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா 90% வந்து ROHல தான் வரும். அப்ப இந்த கேஸ் டேக்கிங்ல இந்த ROH மெத்தட்ல நீங்க நல்லா ரூப்ரிக் வெர்ஷனையும் அந்த மொழியையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பர் டே 100 கேஸ் பார்க்க முடியும். சேலஞ்சே பண்றேன், நீங்க உங்களால கண்டிப்பா முடியும். 100 கேஸ் பார்க்கலாம். காலைல 50 பிரிச்சுங்க, 50 கேஸ் நியூ கேஸ், 50 கேஸ் ஃபாலோ, 100 கேஸ் பார்க்கலாம். ஏன்னா நாங்க இதை வந்து ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ப் மூலம் நம்மளுக்கு அனுபவம். அதனால வந்து நாங்க பிகினிங்லேயே உழவு மெதுவா பார்த்தாலும் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பா ஃபாஸ்டா பார்க்க முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால கண்டிப்பா பார்க்க முடியும். அப்ப ஒரு கேஸை சிம்பிளிஃபைடா முடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ் பார்ப்போம். முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு கேஸும் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த வெர்ஷனை அப்ளை பண்ணி ரிசல்ட் பண்ண பார்க்க முடியும். அதான் இந்த வெபினாரோட சாராம்சமே அதான். ஒவ்வொரு செமினார் அட்டெண்ட் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா அவரோட கான்செப்டை வந்து அப்ளை பண்றதுக்கு உடனே எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட முடியாது. அது ஒரு 4-5 வெபினார்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே தான் அப்ளை பண்ணணும். இது அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் புரியும். அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அந்த பேஷண்ட் வெர்ஷனை கன்வெர்ட் பண்றதுதான். ஒவ்வொரு வெர்ஷனையும் எல்லாருமே வெரிஃபை பண்ணிருக்காங்க. நாங்களும் வெரிஃபை பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிசிஷியனும் அந்த பேஷண்ட் வெர்ஷனை கொடுத்து ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றப்ப கண்டிப்பா இந்த வெர்ஷனை வச்சு நீங்க நூற்றுக்கணக்கான கேஸை குணப்படுத்த முடியும். ஏன்னா இட் இஸ் கிளினிக்கலி வெரிஃபைட். ஏன்னா நம்ம கொடுத்து ரிசல்ட்டை நம்ம பாக்குறப்ப இதே வெர்ஷனை நீங்க இருக்கிறப்ப கண்டிப்பா ரிசல்ட் வரதான் செய்யும். அதே மாதிரி ஒரு கேஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ROHல ஒரு டாக்டர் வந்து அந்த மருந்து அறைவாகிறப்ப கண்டிப்பா அது PPP இருக்கும் பட்சத்துக்கு எல்லா டாக்டர்ஸும் அந்த மருந்து அறைவாகிறதுக்கான வாய்ப்பு இதுல ரொம்ப அதிகம். மற்ற அப்ரோச்சை தாண்டி ஒருத்தர் பாஸ்பரஸ் கான்ஸ்டியூஷன் பாரு, ஒருத்தர் இது இல்ல நக்ஸாமிகா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பாரு, இல்ல செப்பியா மாதிரி இருக்கும் பாரு, இது தெர்மல்லி வேற இருக்கும் பாரு, நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். பட் ஆனா இது ROHல இட் இஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி சரியான ரூப்ரிக்கை நீங்க தேர்வு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மருந்து எல்லாரும் தேர்வு செய்யற மருந்து தான் வரும். புதுசா ஒரு மருந்து வந்து வரப்படுது. ஒரு கேஸ் பார்ப்போம். இட் இஸ் கேஸ் ஆஃப் அக்யூட் அலர்ஜிக் ரைனைட் டெர்மடைட்டிஸ். அது காலில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வரல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரப்ஷன் பேர் இருக்கு. அதுல வந்து டிஸ்சார்ஜஸ் வருது, பிளட்டி டிஸ்சார்ஜஸ் வருது. அப்படியே ஒரு எக்ஸ்கோரியேஷன் ஃபுல்லா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோரியேஷன் பாத்தீங்கன்னா அது மாதிரி மஞ்சள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரே மஞ்சள் இருக்கிறதுங்கிறது மஞ்சள் டர்மரிக் அப்ளை பண்ணிருக்காங்க.
பேஷண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத டைப் பண்ணிருக்கேன். அதை பார்த்துட்டு எல்லாராலையும் மருந்து கண்டிப்பா சொல்ல முடியும். ஒன்று சிம்பிளஸ்ட் கேஸு. இன்னொன்னு சொல்றேன், இதே கேஸு பிகினிங்ல வந்திருந்தது அப்படின்னா 1 மணி நேரம் மருந்து கேஸ் எடுத்து எனக்கு அந்த என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் மிஸ் பண்ணிடுவேன். அது எக்ஸாக்டா நான் சொல்ல முடியும். இந்த கேஸு வந்து உட்காந்து 1 or 2 minutes வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா மருந்து வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மருந்து கொடுத்துட்டு உள்ள போய் எஸ்எல் எடுக்கிறதுக்குள்ளே அந்த காலில் உள்ள வலி வந்து குறைஞ்சு போயிடுச்சு. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, இங்க ஆன் த ஸ்பாட் கன்ஃபார்ம் பண்றீங்க. கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால் கட்டவரில் 1 மாதமா தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கு, தண்ணியா வருது. அதுல வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட சொன்னாங்க, சரியாயிடும் அப்படின்னா அதிகமா போச்சு. சைபால் போட்டா புண்ணு ஆறல, வலிக்குது. முதுகு வலி காலில் எந்திரிச்சோன்னு இருக்கு. செப்பல் போட்டதால் பட்டு பட்டு அதிகமாயிடும். முன்னாடி சின்னதா தான் இருந்துட்டு இப்ப 2 நாளா அதிகமாயிடும். தேங்காய் எண்ணெய் தான் போட்டுட்டு இருக்கு. வலி அதிகமா இருப்பதனால என் பையனுடைய ஆயில்மெண்ட்டை போட்ட பிறகு நேற்று வலி பரவாயில்ல. இதுதான் கேஸ். இதுல எதுவும் அன்காமன் சிம்டம்ஸ், பெக்குலியர் அப்படிலாம் கிடையாது. பேஷண்ட் வந்தது அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், அதுக்குதான் மட்டும் வராது. வந்து உட்கார்ந்தோடனே அவங்களுடைய துயரர் மொழியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த துயரர் மொழியில எப்படி நம்ம ரூப்ரிக்க அந்த லாங்குவேஜை ரூப்ரிக்கலா கன்வெர்ட் பண்ண தெரியணும். இது மட்டும்தான் உங்களுடைய வேலையை வரும். மற்ற டீப் ப்ரோபிங் போகணுங்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் நீங்க டீப் ப்ரோபிங் போகணும். இது ஒரு சிம்பிளஸ்ட் கேஸ். இந்த கேஸுக்கு ஒரு சாதாரண மருந்து உங்களாலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன்னா 23 கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து நிறைய கேசஸ் அதோட ரூப்ரிக்லாம் சொல்லியிருக்கோம். சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஹலோ, Here extravagance. ட்ரை பண்ணுங்க. தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். Here extravagance. ஆஹா. Sir, first deletion injury include calling for ஓகே 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 ஓரா சொல்லுங்க. மருந்து ரூப்ரிக் சொல்லுங்க, மருந்து சொல்லுங்க. இது உங்களுக்கு வந்த கேஸ். இந்த கேஸ் உங்களுக்கு உங்களுடைய கிளினிக் செட்டப்ல வந்து சொல்றேன். காமனான வெர்ஷன் தான் இது. ஒன்றும் புதுசா வந்து ஒரு பெக்யூலர் வெர்ஷன் கிடையாது, காமன் வெர்ஷன். இதுக்கு என்ன மெடிசன் நீங்க தெரியும், ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. ரூப்ரிக், மெடிசன், இது 2 தான் நீங்க மருந்து கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சுங்க உங்க கிளினிக்கல். ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ ராஜேந்திரன் சார். இருக்கேன் சார். சொல்லுங்க. யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஹலோ, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க சார். தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சார். இது டெலூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார் எடுக்கலாம். எப்படி நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தானே கேக்குறாங்க. வாட் இஸ் பிபிபி? இந்த கேஸ்ல என்ன பிபிபி சார்? ஹலோ, ஒரு நிமிஷம் திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேஸ்ல எதுங்க predominant persisting symptom? சார் நான் சந்திரன். சொல்லுங்க சார். எனக்கு 2 மட்டும் தோணுது சார். டெலிஷன் இன்ஜுரி பீயிங் இன்ஜர்டு, இன்னொன்று வந்து டெலிஷன் ராங் சஃபர்டு. லாக்சிஸ் 30 கொடுப்பேன் சார். ஓகே 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 சார். ஓகே, அப்புறம் சார் மைண்ட் கேரி டிசையர்ஸ் ஃபாஸ்ட், அப்புறம் மைண்ட் ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் சார். கேரி டிசையர்ஸ் ஃபாஸ்ட் எடுத்தேன்னா ஏதாவது ஒரு வகையில சரி பண்ண முடியுமா அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். வேற வேற மருந்து போடுறது, பையனோட அலைன்மெண்ட் போடுறது, எதுலயா ஒண்ணு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் செப்பல் போட்டதுனால பட்டு பட்டு அதிகமாயிடுச்சு, வேற ஏதாவது செஞ்சா அதனால இது அதிகமாயிடுச்சு அப்படின்றாங்க சார். ஓகே மேடம். பெல்லடானா 30 சார் ப்ரெஸ் பண்ணு. ஓகே மேடம். ஃபாஸ்ட் எந்த இடத்துல வருதா மேடம்? ஃபாஸ்ட் கேரி டிசிபிலிட்டி. ஓகே, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இல்ல.
ஓகே சார். விரைவா சரி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. விரைவா சரியாகுங்கிறது அதாவது பேஷண்ட் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே மீட்டர் ரீட் தானே பண்றோம். என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபாஸ்ட் வந்து இல்ல. நீங்க சொல்றதுக்கு என்னன்னா தொடர்ச்சியா ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் பெர்செவரன்ஸ். ஓகே சார். விடாமுயற்சி அப்படிங்கிறது. ஓகே சார். பெர்செவரன்ஸ் எடுக்கலாம். வேற 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 ட்ரை பண்ணுங்க சார். சரியா தப்போ இது பிகினிங் கிளாஸ். நீங்க தப்பா சொன்னீங்கன்னா திருத்துறதுக்கு தான் நம்ம அந்த கிளாஸே. அதனால எல்லாரும் வந்து ஜஸ்ட் ஓபன் யுவர் மவுத். ஹலோ சார். சொல்லுங்க. சரி சார். ராங் சி இஸ் டன் சார். ராங் சி இஸ் டன். ஓகே. சார் மறுபடியும் படிச்சு பாருங்க சார். ஈச் அண்ட் லைன் பை லைன் படிச்சு பாருங்க. அதுலதான் வந்திருக்கு. சொன்னது அப்படியே எழுதிருக்கேன். ஹலோ வேற So delusion help calling for object delusion mind objective reasonable. என்ன மெடிசன்? மெடிசன் ரெப்பர்ட்டி நான் இன்னும் எடுத்து வைக்கல சார். ரூபிக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். மெடிசன் பார்க்கணும் சார். ஓகே ஓகே. அவ்வளவுதான் சார். அதான் சார் பண்ணி. இப்ப இந்த கேஸ்ல என்ன பிபிபி அப்படின்னா பாருங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டிருக்காங்க முதல் ட்ரை. ரெண்டாவது சைபால் போட்டிருக்காங்க ரெண்டாவது ட்ரை. மூணாவது பாருங்க தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காங்க. நாலாவது அது ஒரு ஆயில்மெண்ட் போட்டிருக்காங்க. அஞ்சாவது உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. இதுதான் பிபிபி. He herself tried all the native treatment. Platina 6 நான் என்ன அப்படிங்கற ரூபிக் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். என்ன ஹலோ சார் அந்த ரூபிக்ஸ் நிக்கவே இல்ல. டக்குன்னு போயிட்டே இருக்கு. delusion help calling for ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள்னா இந்த காரணத்துக்காக வந்திருக்கு. அதாவது பட்டு அதிகமாயிட்டு, இது போட்டதுனால அதிகமாயிட்டு அப்படிங்கிறது காரணத்தை சொல்றதுனால ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள். அது கூட சப்போர்ட்டிங் ரூபிக் தானே ஒழிய இதுக்கு உண்டான பிரிடாமினன்ட் ரூபிக் என்ன அப்படின்னா டெலூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார். ஹெல்ப் காலிங் ஃபார் அப்படின்னா டெலூஷன்ங்கிறது ஃபீலிங், ஹெல்ப்ங்கிறது உதவி, காலிங்கிறது கூப்பிடுறது தேடுறது வேணும் அப்படிங்கிறது. உடல் வந்து தனக்கு வந்து உதவி தேவை என்பதை உணர்ந்து தனக்குத்தானே உதவியை செய்து கொள்ள விரும்புகிறது. தன் இன்டர்னல் சிஸ்டம்ங்கிறது. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேஸ்க்கு வந்து பிளாட்டினா 6 ஒரு டோஸ் கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல போய் வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா 10 நிமிஷத்துல வலி குறைஞ்சிருச்சு. அப்ப நீங்க மருந்தோட ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மருந்து கன்ஃபார்மா பிரைமரி ஆக்ஷன்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் மருந்து வேலை செய்யுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமேல என்னாச்சு, மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு டிஸ்சார்ஜ் ஏகப்பட்ட டிஸ்சார்ஜ் வந்துச்சு. உடனே மருந்தை மாத்திரக்கூடாது. முதல்ல குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறமேல வலி அதிகமாகும், அதுக்கப்புறமேல டிஸ்சார்ஜ் ஆகும். இது எல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. பிளாட்டினா 6 கொடுத்தோன்னா குறைஞ்சிருக்கா, இப்ப கை வைக்க கூடாது. அன்டில் வேற ஏதாவது மென்டல் ஸ்டேட் மாறுற வரைக்கும் நீங்க கை வைக்க கூடாது. அது மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா வித்தின் 1 வீக்ல டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி ஆகி அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி கிராஜுவலா குறைஞ்சி அவங்க இதோட சேர்ந்து பேக் பெயினுக்காக வந்திருக்காங்க, அதுவும் குறைஞ்சிச்சு. பாத்தீங்கன்னா டூரிங் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் எல்லாம் நிறைய ஆகி அப்படியே கிராஜுவலா அவுட்டர்ல அப்படியே க்ளோஸ் ஆகி வந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்க்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சு. அப்ப டெலூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார் அப்படிங்கிறது கிங் பின் ரூபிரிக் ஆஃப் பிளாட்டினா. எப்படி கிங் பின் அப்படிங்கிறது சொல்லலாம்னா டெலூஷன்ங்கிறது ஃபீலிங், ஹெல்ப்ங்கிறது வந்து ஒரு உதவி. பிளாட்டினாவோட ஈகோ பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டினாவோட ஈகோ ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு கூட விடாது.
நான்லாம் போய் ஒருத்த போய் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அந்த ஈகோ முதல்ல தனக்குத்தானே அதை வந்து சரி செய்யக்கூடிய நிலைமையில தான் பிளாட்டினாவோட ஈகோ வந்து இருக்குமே இல்லையா. போய் எடுத்தோடனே வலிக்குது அப்படின்னு போயிட மாட்டார் பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு தலை வலிக்குது அப்படின்னு வச்சுங்க, தைலத்தை போடுவாரு, வேற ஏதாவது கிரீம் எடுத்து போடுவாரு, பத்து போடுவாரு, அதுக்கப்புறமே தலையை இறுக்கி கட்டிக்குவாரு. இதே மாரி செஞ்சு பார்த்ததுக்கு பிற்பாடுதான் அதுக்கப்புறமேல அதுல எதுவும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து மெடிசன் வாங்க வருவாரு. ரொம்ப முக்கியம் என்னன்னா பேஷண்ட் அந்த வார்த்தையை சொல்லணும். சார் தலை வலிச்சுது, பேண்டேஜ் போட்டு பார்த்தா சரி வரல, ஆயில்மெண்ட் போட்டு பார்த்தா ஒன்றும் சரி வரல, ஆவி பிடிச்சு பார்த்தா ஒன்றும் சரியில்லை, அதனாலதான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த பேஷண்ட் காமனா சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும் இல்ல, இப்போ முழங்கால் வலிக்குன்னு வரேன்னா ஆயில்மெண்ட் போட்டு பார்த்தேன் சார், பிசியோதெரபி போட்டு பார்த்தேன், யூரோப்பியன் இன்ஜெக்ஷன் 3 நாள் 4 நாள் போட சொன்னாங்க, போட்டு பார்த்தேன், அதுலயும் ஒன்றும் சரியில்லை, அதனால உங்கள்கிட்ட வந்தேன். அப்ப இது என்ன ஃபீலிங் அப்படின்னா டெலூஷன்ங்கிறது உணர்வு. இந்த இடத்துல இட் இஸ் நாட் இமேஜினேஷன் வைக்காதீங்க, இட் இஸ் எ ஃபீலிங். அதாவது நம்மளுடைய இன்டர்னல் சிஸ்டம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்னல் சிஸ்டத்துக்கு ஒரு உதவியை தேவைப்படுது, அந்த உதவியை தனக்குத்தானே செய்து கொள்ள விரும்புது. அதான் காலிங் ஹெல்ப். உடல் தனக்குத்தானே உதவியை தேடிக்கொள்ள விரும்புது, அவரே பண்ணிக்கிறார். அவருடைய செல்ஃப் மெடிகேஷன் மூலம் அவரே வந்து அந்த சஃபரிங்கை வந்து குறைத்து கொள்ள விரும்புகிறார். அதான் வந்து டெலூஷன் செல்ஃப் காலிங் ஃபார். ஏன் அந்த செல்ஃப் காலிங் ஃபார் வருது அப்படின்னா, இந்த பிளாட்டினோட ஈகோ ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட எடுத்தோன்னே இருக்காது. இது என்ன ப்ராப்ளம், நம்மளே சரி பண்ணிடலாம், இது என்ன தலைவலி தானே, ஆயில்மெண்ட்டை போட்டு மாற பார்ப்போம், அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய்க்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவருடைய ஈகோ தான் எடுத்தோடனே போய் மெடிசனை நாடணும், மருத்துவரை நாடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து தடுக்கும். எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பிளாட்டினா வந்து பயங்கர ஈகோஸ்டிக் நேச்சர் இருக்கிறதுனால முதல்ல அவங்களுடைய இன்டர்னல் சிஸ்டத்துக்கு தான் தேவை. அப்ப டெலூஷன் ஹெல்ப் வந்து இன்டர்னல் சிஸ்டத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உதவியை அவங்களே நாடிக்கொள்கிறது. அதனாலதான் செல்ஃப் மெடிகேஷன் யூஸ் பண்றதுக்கு இந்த ரூபிக் சொல்றது. ஆனா பேஷண்ட் நல்லா புரிஞ்சுங்க, பேஷண்ட் இந்த வார்த்தையை சொல்லணும். அந்த கேஸ்ல பாருங்க, சார் ஹலோ சார் இருக்கீங்களா? இருக்கு சார். இதுல பாருங்க, இதுல பிபிபி கரெக்டா தெரியும் பாருங்க. அதுல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டான், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து சைபால் போட்டிருக்காங்க, அப்புறம் பாருங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இத்தனை விஷயங்களையும் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. அப்ப உடல் தனக்கு தேவையான உதவியை தனக்குத்தானே செய்து கொள்ள விரும்புது. டெலூஷன் ஹெல்ப் காலிங். அவங்களுடைய ஈகோ வந்து ஒரு மருத்துவரை நாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்ப இந்த பிளாட்டினாவோட மனநிலை வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல டெலூஷன் ஹெல்ப் காலிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ்ல பேஷண்ட் எப்படி, பிளாட்டினாவோட ரெண்டாவது ஸ்டேஜ்ல பேஷண்ட் எப்படி வருவாங்க அப்படின்னா, சார் 2 நாள் ஜுரம் அடிச்சுது, 2 நாள் அடிச்சிச்சு, நான் பேராசிட்டமால் சாப்பிட்டேன், ஜுரம்லாம் சரி பண்ணிட்டேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2 நாள் அடிச்சது பாருங்க, ஜுரம் டயர்டா இருக்கு, அதுக்கு ஏதாவது டானிக் ஏதாவது எழுதிருந்தா போதும். நல்ல வெர்ஷனை யூஸ் பண்ணீங்க. 2 நாள் ஜுரம் அடிச்சது, பேராசிட்டமால் போட்டேன், அதெல்லாம் காண போயிட்டு சார், அதை சரி பண்ணிட்டேன், இவர் சரி பண்ணிட்டாராம் பேராசிட்டமால் போட்டு, நல்லா பார்த்துங்க. இந்த ஃபீவர் வந்ததுக்கு பிற்பாடு டயர்ட்னஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஏதாவது டானிக் ஏதாவது எழுதி கொடுங்க, சத்து மாத்திரை ஏதாவது எழுதி கொடுங்க, வேற ஒன்றும் நீங்க பண்ண வேணாங்கிற ஒரு ஆர்டரை அவரே சொல்லிட்டு வருவாங்க. அது எப்படி சொல்லுவாருன்னா ஷைக்கிங் டோன்ல சொல்லுவார். The tone of the patient is very important. டோன்ங்கிறது வந்து ஷைக்கிங்கிறது கத்துறது, வழியில தான் கத்துறாதுன்னு இல்லை. என்னையா அப்படி வந்து நம்ம கூட நினைச்சிருப்போம், என்ன காத்து கட்டுறானே அந்த ஆடு அப்படின்னு. கத்துற டோனும் இட் இஸ் எ ஷைக்கிங். இந்த இடத்துல எய்டு அப்படிங்கிறது இட் இஸ் எ ஹெல்ப் கிடையாது, எய்டுங்கிறது இட் இஸ் எ பார்ஷியல் ஹெல்ப். அப்ப ரெண்டாவது ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜ் இட் இஸ் எப்படி இருக்காரு அப்படின்னா தனக்குத்தானே டெலூஷன் ஹெல்ப் காலிங்ல இருப்பாங்க. அதுல சரி வரலையா, ஏதாவது டானிக் இருந்தா எழுதி கொடுங்க,
அப்படின்னு இப்போ சொன்னாருன்னா ஷேக்கிங் டோன்ல சொன்னாருன்னா ஷேக்கிங் எய்டு ஃபார் பிளாட்டினா டென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டினா இஸ் ஏ சிங்கிள் ட்ரக். இதே வந்து இப்போ புதுசா உள்ள ரெப்போர்ட்டரியில இந்த எய்டை ஹெல்ப்பா மாத்திருக்காங்க, அதனால போட்டு குழப்பிக்காதீங்க. எய்டுன்னு வந்ததுன்னா பிளாட்டினா தான் ட்ரக், ஷேக்கிங் எய்டு ஃபார். இப்போ புது ரெப்போர்ட்டரியில ஹெல்ப் அந்த எய்டுன்னு போனீங்கன்னா சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஹெல்ப் ஷேக்கிங் ஹெல்ப் ஃபார்ம் பார்த்து அதில் நிறைய ட்ரக் இருக்கு. இப்ப எய்டுங்கிறது என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து அவனுடைய ஈகோ தடுக்குது, முழுமையான உதவியே நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ எனக்கு வந்து பெருசா ஜுரத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம், நான் ஜுரத்தை நானே சரி பண்ணிட்டேன், நீ டானிக்கு விட்டமின் மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் இருக்கும். ஒரு அதிலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியதுல ஒரு டிக்டேட்டோரியல் டோன் இருக்கும். இந்த ஷைக்கிங்ல அந்த டோன் வந்து உங்களுடைய டோனை விட அவருடைய டோன் வந்து அதிகமா இருக்கும், அது ஷைக்கிங். கத்துறது வந்து ஒரு பியர்சிங் டோனா இருக்கும், அதை வந்து அவங்க காதாலே கேட்க முடியாத அளவுக்கு கத்துவார். அப்ப அது மட்டும் நீங்க எடுத்துக்கூடாது, உங்களுடைய டோனுக்கு கொஞ்சம் அதிகமான சொல்றாரு, லவ் வாய்ஸா இருக்கு, உங்களோட கொஞ்சம் டாப் வாய்ஸ்னு சொல்றாரு, நீங்க அந்த விட்டமின் டேப்லெட் கொடுங்க, டானிக் மட்டும் எழுதி கொடுங்க, வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் ஏ மைண்ட் ஷைக்கிங் எய்டு ஃபார் பிளாட்டினைசேஷன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மனநிலை டெலூஷன் ஹெல்ப் கார்டிங், தனக்கு தானே எடுத்துக்கிறாரு. சரி வரல அப்படின்னா இது மட்டும் கொடுக்குறாரு. இன்னொரு வெர்ஷனும் சொல்லலாம், நல்லா புரிஞ்சுங்க, ஷைக்கிங் எய்டு ஃபார்ல இன்னொரு வெர்ஷனும் சொல்லலாம். என்ன பேஷண்ட் சொல்றா அப்படின்னா 2 நாளா வயிறு வலிக்குது, 2 நாளா தலை வலிக்குது சார், 2 நாளா வயிறு வலியா வலிக்குது, அது தானா சரியாயிடும், அது விட்டீங்கன்னா தானா சரியாயிடும் சார். அப்படியே பார்த்தேன், சரி உங்கள்ட்டையும் ஒரு மருந்து வாங்கிக்குவோமே, நல்லா பார்த்துங்க, உங்கள்ட்டையும் ஒரு மருந்து வாங்கிக்குவோமே அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு. எப்படி ஷைக்கிங் டோன். இதுல இது எப்படிங்க ஷைக்கிங் எய்டு ஃபார் அப்படின்னா அவருக்கே தெரியுமா இது வந்து தானா சரியாயிடும் அப்படின்னு அவருக்கே தெரியுது. அவர் உங்கள்கிட்ட வந்திருக்கிறது வந்து ஒரு ஹெல்ப்புக்காக வரல, ஒரு எய்டுக்காக வர, அதாவது கையை மட்டும் பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு தான் அவர் வராரே ஒழிய ஃபுல்லா அவரை பிடிச்சி நீங்க குழியில இருந்து தூக்கி விடணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் ஏ ஷைக்கிங் எய்டு. 4-5 நாளா தலைவலிக்குது, அதான் சரியாயிடும் சார், அப்படியே போனா சரி எதுக்கும் மருந்து வாங்கிக்குவோமே அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இட்ஸ் ஏ டெலூஷன் ஷேக்கிங் எய்டு ஃபார் பிளாட்டினைசேஷன். இப்ப எய்டுங்கிறது ஒரு சப்சிடி பேரு, கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது, ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல, கொஞ்சம் சப்சிடி கொடுக்குது சொல்றாங்க, ஒரு அசிஸ்டன்ட் தான், இட் இஸ் நாட் ஏ ஃபுல் ஹெல்ப்னு சொல்ல முடியாது. அப்ப பிகினிங்ல டெலூஷன் ஹெல்ப் காலிங், அடுத்தது ஷேக்கிங் எய்டு ஃபார், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பிளாட்டினாங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, அதுலயே உள்ள இது மைண்ட் ப்ரிஜுடைஸ், ட்ரெடிஷனல் ப்ரிஜுடைஸ் அப்படின்னு ஒரு ரூல். அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதை பாட்டி வைத்தியம் அவங்களுடைய வீட்டு வைத்தியத்திலேயே நான் சரி பண்ணிப்பேன் சார். இதோட வெர்ஷன் எப்படி சொல்லலாம், இதுலயே வந்து டெலூஷன் ஹெல்ப் காலிங் இருக்கு, இந்த வெர்ஷனுக்குள்ளாரே இது இருக்கு. ஆனா என்ன சொல்லணும்னா எங்க நான் எவ்வளவு நாள் ஜுரம் அடிச்சாலும் நாங்க வந்து எங்க ஃபேமிலியில யாருமே வந்து டாக்டர்கிட்டே போக மாட்டோம். வீட்டுல வந்து இந்த துளசி தண்ணி, இந்த ஆடாதோட அந்த மூக்கரட்டை அதே மாதிரி உள்ளதுதான் நாங்க நேட்டிவா எடுத்துக்குவோம் இல்லையே, நாங்க டாக்டர் பக்கமே போனது கிடையாது. சும்மா அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய பிலீஃப் வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் அவங்க உருவாக்கிற கை வைத்தியத்தை சாப்பிட்டே சரியாகுங்கிற ஒரு ப்ரிஜுடைஸ், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது இருக்கு. அதை பேஷண்ட் வந்து ட்ரெடிஷ்னலா சொன்னாங்க அப்படின்னா நீங்க ப்ரிஜுடைஸ் ட்ரெடிஷனல் அப்படிங்கிற ஒரு ரூபிக் யூஸ் பண்ணிக்கலாம், அதுலயும் பிளாட்டினா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான், ரெண்டாவது எய்டு. தேர்டு ஸ்டேஜ் இந்த பிளாட்டினா, அதே தான் முதல்ல சொல்லியிருக்கேன். அதாவது என்ன, பிளாட்டினாவோட ஈகோஸ்டிக் ஆட்டிடியூட்னால he refuses every treatment, எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், ஏன்னா அவரே அவர் தனக்கு தானே சரி பண்ணிக்கிறாரு. உங்க ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஏன்னா அது வந்து தனக்கு தானே சரி பண்ணிக்க முடியாது. உங்களோட ட்ரீட்மெண்ட் மருந்து மூலம் சரி பண்றீங்க, நீங்க விட்டீங்கன்னா தானா சரியாயிடும், இல்லைன்னா அதுக்குண்டான ஏதாவது சப்போர்ட்டிவ் மெடிசன் கொடுங்க. மருந்து வந்து உடம்பு தானா சரியாகிற மாரி ஏதாவது ஒரு டானிக் மட்டும் எழுதி கொடுங்க, ஒரு விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா இட் இஸ் எக்ஸாக்ட் கிங் பின் ரூபிக் ஆஃப் பிளாட்டினா. இது பிகினிங் ஸ்டேஜ்ல பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை ரிஃப்யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஹெல்ப் காலிங்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமேல டெலூஷன் ஷைக்கிங் எய்டு ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனது அப்படின்னா வலி ரொம்ப தாங்க முடியாத ஸ்டேஜுக்கு போனது அப்படின்னா பிளாட்டினா டெலிரியம் ஹெல்ப் காலிங். வாட் இஸ் மீன் பை டெலிரியம்னா டீரைங், அதாவது ஒரு ட்ரெயின் ஒரு ஓரமா போறோம், அந்த பேத்வேல கரெக்டா போயிட்டு இருக்கு, அந்த இதுலயே கரெக்டா அந்த லைன்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயின்ல அந்த பேத்வே விட்டு நழுவி ஒரு பேத்வே, அதாவது ஒரு ஆர்டரா இல்லாம
பேத்வே விட்டு விலகுறதுங்கிறது தான் டெலிரியம். டெலிரியம் ட்ரெமன்ஸ் அது வந்து உங்களுக்கு வந்து ஆல்கஹால் எடுத்ததுக்கு பிற்பாடு உண்டான டெலிரியமும் டெலிரியம் தான். இந்த இடத்துல டெலிரியம்ங்கிறது ஒரு மன பிறழ்வு. அந்த ஸ்டேஜ்ல வலி தானா துடிக்குது அப்படிங்கிறப்ப டெலிரியம் ஹெல்ப் காலிங் ஃபார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு காலில் விழுவாரும் கெஞ்சும் பிளாட்டினம். பிகினிங்ல அதான் மருந்து எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாவதுல நீங்க டானிக்கை மட்டும் கொடுங்க போதும் சரியாகும் அப்படின்னு சொன்னாலும் தேர்ட் ஸ்டேஜ் பெயின் ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா பிளாட்டினா டெலிரியம் கிரையிங், டெலிரியம் நாட் கிரையிங் ஹெல்ப் ஃபார் கிடையாது, டெலிரியம் ஹெல்ப் காலிங் ஃபார் பிளாட்டினா வந்து ஒரே ட்ரெண்ட். அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட வந்து அவங்களோட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஸ்டேஜ்ல அவரோட ஈகோ, பிளாட்டினாவோட ஈகோ கட் ஆயிடும். முதல்ல வந்து ஈகோ இருந்தது, நம்மளே மருந்து சரி பண்ணிப்போம் இவர்கிட்ட இதுக்கு போயிட்டு. ரெண்டாவது கொஞ்சம் ஈகோ கட் ஆகுது, என்ன எய்டு ஒரு டானிக்கை கொடுத்து சரி பண்ணுவோம், நீங்க வேற எதுவும் கொடுக்க வேணா. ரெண்டாவது ஈகோ. மூணாவது வந்து பெயின் சிவியரா இருந்ததுன்னா எல்லாம் ஈகோ கட் ஆயிடும். கட் ஆகிட்டு உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சுவர், பெக்கி, எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க, ஏதாவது ஒன்று சரி பண்ணுங்க, விடுங்க, சரி பண்ணுங்க டாக்டர், எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெக்கிங் என்ட்ரிட்டி. இதுதான் வந்து பிளாட்டினாவோட எவல்யூஷன். அவ்வளோதான் இன்னைக்கு வந்து செஷன் கேஸோட முடிச்சுக்குவோம். நிறைய பேர் கொஞ்சம் வந்து இதுல கொஞ்சம் இன்வால்வ் கேஸ் செஷன் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லல, என்ன விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணல. வேற ஏதாவது டவுட், இப்ப சொன்ன விஷயங்களே வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. சார் இந்த டெலிரியம் ஹெல்ப் காலிங் ஃபார், அந்த டெலிஷன் ஹெல்ப் காலிங் ஃபார்க்கு அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் சார்? டெலிரியம் ஹெல்ப் காலிங் ஃபார்ங்கிறது வந்து சார், அதாவது அவரோட ஈகோவை விட்டுட்டு உங்கள்கிட்ட தெரிஞ்சு வரணும் வச்சுக்கோங்க. சரிங்க சார். ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படிம்பாரு. சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார். ஈகோட்டிக்கா இருக்க வேண்டிய இந்த இடத்துல வந்து பெக்கிங்கும் சேர்ந்து தான் வருங்க. பெக்கிங்கிறது வந்து கதறது ஹெல்ப். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினாவோட நேச்சர் வந்து ஹெல்ப் வந்து தனக்கு தானே தேடிக்க வருவார். முதல் ஸ்டேஜ்ல ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா மட்டும்தான், அதாவது என்ன சொல்றது, உருண்டு பரலாம், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு டெலிவரி உங்கள்கிட்ட கீழே உருண்டு பரண்டு ஏதாவது பண்ணு, காப்பாத்துங்க, ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றது டெலிவரி. தேங்க்யூ சார். வேற இன்னொரு டவுட் சார், அந்த ட்ரெடிஷனல் பிரெஜுடைசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், என்னோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அதான் ட்ரெடிஷனல் பிரெஜுடைஸ்னா பாட்டி வைத்தியம், மூதாதைகள் பரம்பரையா இதே மாதிரி இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன இதே மாதிரி துளசி தண்ணி, ஆடாதுரை, மூக்கரட்டை இதே மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும்தான் நாங்க சாப்பிடுவோம். எங்க ஃபேமிலியில ஜுரம் காய்ச்சல் வந்தது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு மெடிசன் வச்சிருப்பாங்க ஃபேமிலியில, ஒரு பாட்டி வைத்தியம்னு வச்சுங்க. அதை மட்டும் சாப்பிட்டோம்னாலே போதும், எங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், நான் டாக்டரே பக்கம் போனதில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் ப்ரொடியூசர். பட் நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரெடிஷனல்ங்கிறது வார்த்தையை வந்து நீங்க மீனிங் பார்க்க போறீங்க டிக்ஷனரியில. அதுல என்னென்னலாம் இருக்கு, பாட்டி வைத்தியம், அதுக்கு உண்டான இதுக்கு ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அதே மாதிரி உள்ள வேர்டுக்கு நீங்களா தமிழ் அர்த்தம் பண்ணி என்னென்னலாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கலாம். வேற சார் பிளாட்டினாவுக்கு ஜெலஸ் இருக்குமா சார்? இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். சார் இங்க மெட்ரியா மெடிக்கா நம்ம பேச வேணாம் சார். மெட்ரியா மெடிக்காங்கிறது கடல் சார். ஹலோ கேக்குது சார். மெட்ரியா மெடிக்காங்கிறது கடல் சார். எல்லா மருந்துக்கும் மேக்சிமம் இருக்கும். அதாவது ஒரு மனிதனை தனித்துவப்படுத்துறது அவருடைய பிசிக்கல் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்காரோ அதுல நம்ம தனித்துவப்படுத்துறதுனால ஈஸி. அவர் வந்திருக்க கம்ப்ளைண்ட்ல அவரை தனித்துவப்படுத்திடுறீங்க. அதான் உங்களுடைய ஒர்க் வந்து ஈஸி. சிம்பிளஸ்ட் வே என்ன அப்படின்னா, என்ன கம்ப்ளைண்ட்காக வந்திருக்காரு அதுல ரூப்ரிக் போட்டு அதை பிரிச்சறது நல்லது. இன்னும் கொஞ்சம் டெப்தா போனீங்கன்னா அது ட்ராக் மாறிடும். ஓகே. இன்னொரு டவுட், இப்ப பேஷண்ட் வந்து இந்த ட்ரெடிஷனல் விஷயம் சொல்றாங்க, வீட்டுல இருக்கிறதே கசாயம் இதெல்லாம் போட்டு சரி பண்ணிக்குவேன், குடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பேஷண்ட் அடுத்துக்கு அப்புறமா இல்ல தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அது வேற காசு செலவாகும், காசை பிடிங்கிடுவாங்க, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் சொல்லி அப்படி சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம இப்படி அவாய்டேஷன் எடுத்துக்கிறதா, அந்த ரூப்ரிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல முதல்ல சொன்ன அந்த ட்ரெடிஷனல் இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரூப்ரிக் எடுக்கணுமா? அதுதான் வந்து நீங்க உங்களுடைய அப்சர்வேஷன்ல தான் இருக்கு. பேஷண்டோட டோன்
எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறது அது டோன்ல தெரியும். நீங்க கேஸ் லைவா எடுக்கிறப்ப அவங்களுடைய ஃபீலிங், அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற ஃபீலிங் இருக்கும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ROHங்கிறது ஜஸ்ட் நாட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கிடையாது. எத்தனை தடவை சொன்னாங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதுவும் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லியிருப்பான், ஒரே ஒரு தடவை சொல்லியிருப்பான். நீங்க 10 தடவை 10 விசிட்ல மருந்தை போட்டு விட்டுருப்பீங்க, அந்த ஒரு தடவை சொன்னது 10 விசிட்லையும் சொல்லியிருப்பான். அப்ப அது டிபிபியா இருக்கும். பேஷண்ட் என்ன விஷயத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். யார் கேஸ் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி ஆக்டிவ் கேஸ் டேக்கிங்ல அவங்க சொல்லிட்டாங்க விஷயங்கள், அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து நீங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல அப்படியே மீட்டர் ரீட் பண்ணாலே தெரியுது, இது வந்து டெலிவிஷன் செல்ஃப் காலிங் தான் கரெக்டான பிபிபி. இந்த இடத்துல நம்ம வந்து அதை மட்டும் எடுத்துக்கலாம். காசு அதிகமாயிடும் அப்படிங்கறத வந்து பேஷண்டோட இம்பார்ட்டன்ட் இருந்ததுன்னா வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான ஃபீலிங்லையும் அது சொல்லிடுவாரு. டெஸ்ட் எடுக்கணும், அங்கே ஏகப்பட்ட காசு போகணும். அப்புறம் மறுபடியும் வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போகணும், அங்கேயும் காசு போகணும். இப்போ உங்கள்கிட்டயுமே ஒவ்வொரு விசிட்டும் வரப்பையும் உணவு வாங்குறீங்க, அதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அதுதான் வந்து பிபிபி. வேற வேற சார் சொல்லுங்க சார். மைண்ட் டெலிரியம், ஹெல்ப் காலிங் ஃபார் மைண்ட் பெக்கிங் அண்ட் ட்ரீட்டிங். ஸோ இது ரெண்டுலையுமே வந்து எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சுற ஒரு டோன்ல தான் வருது. இதை ரெண்டையும் எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது? அது டெலிரியம்ங்கிறது வந்து அப்ப நார்மலா உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்க, உருண்டு பரல்றது டெலிரியம். ரெஸ்ட்லெஸ்னஸ் எடுக்கக்கூடாது. இப்போ நார்மலா வந்து பேஷண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும்ல, இந்த கிளினிக் வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல். டெலிரியம்ங்கிறது அந்த கண்ட்ரோலை இழந்து தன்னை மீறி வந்து ஒரு மனப்பிறழ்வு தான் இந்த டெலிரியம். இப்போ நீங்க யாரு என்ன அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நீங்க டாக்டர் என்ன அப்படிங்கிறது, சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலா சொல்லிட்டு இருப்பாங்க. பெக்கிங்கிறது வந்து எப்படியாவது பார்த்து சரி பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் டோன் இருக்கும். அந்த கதறல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிரியமா எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு எக்ஸ்பிரஷனோட சில உருண்டு பிறண்டுகிட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்னோட சொல்றதுங்கிறது டெலிரியம். அதாவது மனப்பிறழ்வுங்கிறது அவங்களுடைய கான்சியஸ்னஸ் இருக்காது. கான்சியஸ்னஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஈகோ இருக்கிறப்ப வந்து அது விடாது. உங்கள்கிட்ட போய் நான் போய் கேட்கணுமா அப்படிங்கிறது ஈகோ விடாது. பிளாட்டினோட ஈகோ வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் மடிந்து வாங்கணுமாங்கிறது இருக்காது, அது கதற வரைக்கும் போயிடும். அது எண்டு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஈவன் பெக்கிங் வரையும் போகும். பெக்கிங்கிறது வந்து கெஞ்சுதல்மா, பிரேயிங். அதாவது பெக்கிங்னா பிச்சை எடுக்க சொல்றோம்ல, ஏதாவது ஒண்ணு போடுங்கிறது பிச்சை. ₹1 மட்டும் போடுங்க அப்படிங்கிறது பிரேயிங். உங்கள்கிட்ட ₹1 இருக்கு, அதை மட்டும் கொடுங்க. அதாவது நீங்க என்ன வேணும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா பிரேயிங். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவீங்க, இட் இஸ் பிரேயிங். பெக்கிங் அப்படிங்கிறது எப்படியாவது சொல்ல பண்ணுங்க, நீங்க எது பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுதல்ங்கிறது பெக்கிங்னு வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஜஸ்ட் ஒவ்வொரு கேஸுமே இன்வால்வ் பண்ணீங்க, அப்பதான் உங்களுக்கு உண்டான டவுட் இருக்கும். நீங்க போய் இதுக்கப்புறமே அப்ளை பண்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்லுங்க வேற வேற. நடந்த கிளாஸஸ்ல எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. ஹலோ, போதும் சார், முடிச்சுக்குவோம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி கூட வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு அதுல இருந்து மெசேஜ் வரும், நம்முடைய மீட்டிங் இன்ஃபர்மேஷன். அதுக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை ஆசிரியர்களுக்கு அதை கடத்திடுவோம். அவங்க அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவாங்க. அடுத்த வகுப்பு என்னைக்கு இருக்குங்கிறத சொல்லிருங்க சார். அடுத்த வகுப்பு வந்து புதன்கிழமை வச்சுக்கலாங்களா? எல்லாருக்கும் வந்து புதன்கிழமை ஓரளவுக்கு ஃபிட் ஆகுங்களா? சனி ஞாயிறு இல்லாம, அதாவது நெட் ஸ்பீடு வந்து சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. வீக்கெண்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கலாமா? சனி ஞாயிறு இல்லாம. ஓகே ஓகே சார். புதன்கிழமை ஓகே சார். சார் இந்த புதன்கிழமை எனக்கு மீட் இருக்கு 7 to 9.
இப்போ வியாழன் வெள்ளி ஓகே. சனி ஞாயிறு இல்லாம ஒரு நாள் சொல்லுங்க, எல்லாரும் யூஸ் பண்ணாத டயத்துல நெட் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். சனி ஃப்ரைடே ஞாயிறு ஃப்ரைடே வச்சுக்கலாமா சார்? வேண்டாம். சரி ஓகே. சனி ஞாயிறு இல்லாம வேற எந்த நாள்னாலும் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். அப்ப இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சுக்குவோம். அப்புறம் அடுத்த இது இந்த வாரம் ஆமா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் உண்டு, வச்சுக்கலாம். சார் சனிக்கிழமை உள்ளதை வெள்ளிக்கிழமை வச்சுக்குவோம். ஓகே சார், வெள்ளிக்கிழமை வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். இப்ப நம்ம குரூப் வாட்ஸ்அப்லயும் இருக்கு, உங்களுக்கு லிங்க் இதுலயும் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல உள்ளவங்க வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறவங்க, டெலிகிராம் இல்லாத